இந்த நாளிலும் கூட வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்திலிருந்து நேற்று தினத்தின் தொடர்ச்சியை நாம் இன்றைக்கு தியானிக்கவிருக்கின்றோம். இந்த நாளிலே ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் பார்க்க போகின்றோம். இது ஒரு மறைவான காரியம், ஆவிக்குரிய ரகசியம். கர்த்தர் நியமித்த காலத்தையும் நேரத்தையும் குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். கவனமாக கேளுங்கள். இது உங்கள் ஆத்மாவுக்கு பயனுள்ளதாகவும் உங்களுடைய அநேக கேள்விகளுக்கு இது ஒரு பதிலாகவும் நிச்சயமாகவே அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நேற்று தினத்திலே முதல் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் ரூபத்தை முழுவதுமாக நம்ம பார்த்து முடித்தோம். அதன் பிறகு வருகிற வசனங்களை, அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் 17, 18, 19, 20 ஆகிய 4 வசனங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக 17, 18 வசனத்தை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். 19, 20 நாம் ஏற்கனவே அந்த 7 நட்சத்திரங்கள் 7 குத்து விளக்குகள் நம்ம நிறைய தடவை சொல்லிட்டேன். அதனால் அதை நம்ம 19, 20 பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. 17, 18 ஆகிய வசனங்களை மாத்திரம் குறிப்பாக இன்றைக்கு நம்ம கவனிக்க போகிறோம். நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கின்றேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். இந்த 18 வசனம் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான சத்தியத்தை அடக்கிய ஒரு வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். கர்த்தருடைய மகிமையான தோற்றத்தை கண்டு செத்தவனைப் போல விழுந்த யோவானை கர்த்தர் தன் கரத்தினால் பலப்படுத்தி தூக்கி நிறுத்தி அவருக்கு இது ஒரு மகிமையான ஒரு செய்தியை கர்த்தர் கொடுக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாயிருக்கிறேன். இந்த இடத்தில் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். யோவானுக்கு அதை சொல்லும் பொழுது யோவானுக்கு அதை புரிந்து கொள்வதே சற்று கடினமாகத்தான் இருந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு புது பரிமாணம், அதாவது அடுத்த லெவல், வேற ஒரு லெவல் காரியத்தை சொல்கிறார். நம் கண்களுக்கு மறைவாக ஆவிக்குரிய மண்டலத்திலே ஏற்பட்ட ஒரு பெரிய கிரியைகள் நடந்துவிட்ட ஒரு காரியத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். மரித்தேன், அது யோவானுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து மரித்தது யோவானுக்கு தெரியும். அவர் உயிர்த்தார், அதுவும் தெரியும். ஆனால் இப்போ சொல்கிறாரு, நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இனி எனக்கு மரணம் என்பதே கிடையாது. இது என்றென்றைக்கும் நான் இப்படியே இருப்பேன், முடிவில்லாமல் நான் இப்படி இருப்பேங்கிறார். அதை சொல்லுகிற ஆண்டவர், என்னென்றைக்கும் உயிரோடு இருப்பேன் சொல்லுகிறவர், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். நான் மரித்து அதன் பிறகு மரணத்துக்குரிய மற்றும் பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை நான் என் கையில் நான் வச்சிருக்கிறேங்கிறார். அந்த சாவி என்கிட்ட இருக்குதுங்கிறார். இந்த இடத்தில் ஆண்டவர் திறவுகோல்கள் அப்படிங்கிறார். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்கள். நமக்கு திறவுகோல்னா தெரியும், சாவி. ஆனால் இங்கே 2 விதமான சாவி பேசுகிறார். மரணத்திற்குரிய திறவுகோல், பாதாளத்துக்குரிய திறவுகோல். இந்த பாதாளம் என்ற வார்த்தை நமக்கு வேதத்தில் இருக்கிற வார்த்தை தான். மரணம் என்பதும் நிறைய இருக்குது. இதற்கு ஒரு திறவுகோலா அப்படின்னா, திறவுகோல் என்பது எதை குறிக்குன்னா அதிகாரத்தை குறிக்கும். புரியுதுங்களா? திறவுகோல் ஒன்று நீங்கள் ஏதோ ஒரு சாவி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. திறவுகோல் என்ற வார்த்தை அதிகாரத்தை குறிக்கும். அதாவது
உங்கள் வீட்டை நீங்கள் பூட்டிட்டு அந்த சாவியை நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா அந்த வீட்டின் மேல் நீங்கள் அதிகாரி என்பதை அது குறிக்கிறது. உங்களுடைய வாகனத்தை நீங்கள் பூட்டி அதில் சாவி நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா அதன் மேல் நீங்கள் தான் அதிகாரி என்பதை அது குறிக்கிறது. அப்போ அந்த திறவுகோல் என்பது அதிகாரம். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்னா, மரணத்தின் மேலும் அதிகாரத்தையும் பாதாளத்தின் மேலும் அதிகாரத்தையும் நான் உடையவராக இருக்கிறேன் அப்படின்றார். எப்பவுமே அவர் கையிலே இருந்துச்சுன்னா இப்போ உடையவராக இருக்கிறேன்னு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? ஆரம்பம் முதலே அந்த அதிகாரம் அவர் கையில் தான் இருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பாதாளத்துக்குரிய அதிகாரங்களை உடையவராக இருக்கிறேன் அப்படின்னு இப்போ சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதை மென்ஷன் பண்ண வேண்டாம். அப்போ இந்த இடத்துல கை மாறி இருக்கிறது. மரணத்திற்குரிய அதிகாரம், பாதாளத்துக்குரிய அதிகாரம் வேறொரு இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் கைக்கு அது கை மாறி வந்திருக்கிறது. அதான் காரியம். பிசாசனுடைய கரத்திலிருந்து அது கை மாறி வந்திருக்கிறது. பிசாசனுடைய கையிலிருந்து அது கை மாறி வந்திருக்கிறது. இதை நாம் கவனிக்க வேண்டும். எப்படி இந்த சம்பவம் நடக்கிறது? ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பதாக அவனுடைய கரத்தில் கர்த்தர் மொத்த அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். சகல அதிகாரம், சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் ஆதாமுடைய கரத்தில் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் அவன் பாவம் செய்த பொழுது யாருக்கு கீழாக தன்னை விட்டு கொடுத்தானோ, புரியுதா? யாருக்கு கீழாக தன்னை விட்டு கொடுத்தானோ சகல அதிகாரத்தையும் அவன் கொடுத்து விட்டான் என்பதை நம்ம புரியணும். பிசாசுக்கு அவன் தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து விட்ட பொழுது, அதற்கு அவன் கீழ்ப்படிந்து விட்ட பிறகு அவன் அதிகாரம் முழுவதையும் பிசாசினிடத்தில் அவன் இழந்து விட்டான் என்பதை நீங்கள் கவனிக்கணும். ஆதாம் பாவம் செய்த பிறகு தன்னுடைய ஆண்டவர் கொடுத்த மொத்த அதிகாரத்தையும், மரணத்தின் மேல் அவனுக்கு அதிகாரம் இருந்துச்சு, அதை இழந்து விட்டான். எல்லாத்தையும் இழந்து பிசாசு கையில் ஒப்பு கொடுத்துட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காலாகாலமாக இந்த அதிகாரம் என்பது பிசாசின் கையில் இருந்தது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய அதிகாரத்தை, அதன் திறவுகோல்களை நான் உடையவராக இருக்கிறேன். இப்போ இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு? இந்த கைமாறுதல், இந்த அதிகாரம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் கைக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் நேரத்தில் தான் இந்த அதிகாரமானது இயேசு கிறிஸ்துவின் கையிலே வந்தது. சிலுவையிலே அவர் பிசாசின் தலையை நசுக்கின பொழுது, சிலுவையிலே அவனை ஜெயித்த பொழுது, இந்த அதிகாரம் முழுவதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்திலிருந்து அவர் முழுவதுமாக உரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. சகல அதிகாரத்தையும் அவனிடத்திலிருந்து உரிந்து கொண்டார், பிடுங்கி எடுத்து விட்டார். இப்போ இதை சொல்லும் பொழுது இதை நான் உங்களுக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் ஆதாரத்தோடு உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். அப்போ தான் இந்த காரியெல்லாம் உங்களுக்கு புரியும். சும்மா நான் அதிகாரங்க இருந்துச்சு, அதிகாரம் இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்வதில் உங்களுக்கு முழுவதும் புரிந்து கொள்வது சற்று கடினம். இதை விளங்குவதற்கேற்ற சம்பவங்கள் பைபிளில் நிறைய இருக்குது, இந்த காரியங்கள் எப்படி என்பதை குறித்து. சரி, இப்போ நான் உங்களுக்கு இந்த காரியம் பாதாளம் என்றால் என்ன, அதன் மேல் ஆண்டவர் எப்படி அதிகாரத்தை எடுத்தார் என்பதை எல்லாவற்றையும் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திலே தான் இந்த அதிகாரம் கைமாறியது அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அந்த சிலுவை மரணத்தின் நேரத்தில் இயேசு கிறிஸ்து பேசின ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு பின்பு இதற்கான மற்ற ஆதாரங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க நினைக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்திலே 39வது வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இல்லையா கேட்குறான்.
நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். எப்போ சொல்றாரு? சிலுவையிலே மரிக்க போற நேரம், சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இன்னும் சில நிமிஷத்தில் அவருடைய ஜீவன் இந்த உலகத்திலிருந்து அவர் பிதாவின் கையில் ஒப்பு கொடுக்க போறார். அந்த நேரத்தில் சொல்றார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாயினார். இங்கே பாதாளத்தை பற்றி பேசல, பரதீசுங்கிறார். அப்ப பாதாளம் என்று வேதம் சொல்லுகிறதே, இப்ப இங்கே இயேசு கிறிஸ்து பரதீசுன்னு சொல்றாரே, அப்படின்னா என்ன? கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு பிறகு எல்லாமே பரதீசு என்ற பதத்தில் வரும். சிலுவை மரணத்திற்கு முன்னால் இருக்கிற காரியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதாளம் அப்படின்னு வரும். அதுதான் வித்தியாசம். பரதீசு என்பதை இன்னொரு சம்பவத்தில் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம். இதை சொன்னாதான் உங்களுக்கு பாதாளத்தை விளங்க பண்ண முடியும். முதல் 3 வசனங்கள், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளின தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். பவுலுக்கு அந்த வெளிப்பாடு இருந்துச்சு. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு, அப்ப இங்கே பாருங்க, பவுலை தன்னுடைய வாழ்க்கையில் கிடைச்ச அனுபவத்தை சொல்லும் பொழுது பரதீசுங்கிறார், பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு. இப்போ சிலுவை மரணத்துக்கு பிறகெல்லாம் பரதீசுன்னு வருது. சிலுவை மரணத்திற்கு முன்பதாக இதே காரியத்தை ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை வாசிக்கிறேன். அவன் மேஜையிலிருந்து விடும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். பாதாளம் இல்லை. இப்ப பாருங்க, இது சிலுவை மரணத்துக்கு முன்னால நடக்கிற விஷயம். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை பேசுறார். சிலுவை மரணத்துக்கு முன்னாலே ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துறார். இங்கே ஐஸ்வர்யவான் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆண்டவரை அறியாதவன், மனம் திரும்பாதவன். அவன் வீட்டு வாசலிலுக்கே குப்பை தொட்டியில் விழுகிறதை எடுத்து சாப்பிடுகிற ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான். அவன் பெயர் லாசரு. ஒரு நாள் இந்த ஐஸ்வர்யவான் மரித்து ஆடம்பரமாய் அடக்கம் செய்யப்படுகிறான். அதே போல லாசருவும் ஒரு நாள் மரித்து அவன் அடக்கம் பண்ணப்பட்டதாக சொல்லப்படலை. ஆனால் தேவதூதர்கள் அந்த லாசருவை, அவனுடைய ஆத்துமாவை அழைத்து கொண்டு சென்று ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விட்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த லாசரு ஆண்டவரை அறிந்தவன், ஆண்டவருக்காக வாழ்கிறவன். அவன் மரிக்கும் பொழுது அந்த ஆத்துமாவை அல்லது அவனை ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ள சித்தம் உள்ளவராக ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்புறார் அந்த ஆத்துமாவை கொண்டு வர்றதுக்கு. தேவதூதர்கள் அந்த ஆத்துமாவை அழைத்து கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியிலே விட்டார்கள் பார்க்கிறோம். ஆபிரகாம் என்பது முற்பிதாக்களின் முதலானவர், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், பரலோகத்திற்குரிய மனுஷன். அப்ப அவர் இருக்கிற இடத்துல கொண்டு போய் விடப்பட்டார். மடியில விடப்பட்டார் என்ன அர்த்தம்னா, ஆபிரகாம் இருக்கிற இடத்துல கொண்டு போய் விடப்பட்டார்னு அர்த்தம்.
புரியுதுல? மடியில் உட்காந்து அவர் கொண்டு போய் மேலே உட்கார வச்சான்னு அர்த்தம் கிடையாது. ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான்னா, ஆபிரகாம் இருக்கிற இடத்துல இந்த லாசருவையும் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டாங்க தேவதூதர்கள் வந்து. ஆனால் இந்த ஐஸ்வர்யவானுக்கு இதெல்லாம் நடக்கலை. தேவதூதரும் வரல, பரலோகமும் திறக்கலை, ஒன்றும் ஆகலை. அவன் செத்து அடக்கம் பண்ணிட்டான். ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் எங்கே போனான்னு பைபிளில் போட்டிருக்கு. லாசரு எங்கே போனான்னு பைபிளில் போட்டிருக்கு. ஐஸ்வர்யவான் எங்கே போனான்னு பைபிளில் போட்டிருக்கு. லாசரு அவன் ஆபிரகாம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டார். புரியுதுல? ஆபிரகாம் இருக்கிற இடத்துக்கு போனார். அது பரலோகத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கான இடம். இதே போல் பைபிளில் நிறையா இருக்குது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5லிருந்து 13 வரைக்கும் நீங்கள் படிச்சீங்கன்னா அங்கே 100க்கு அதிபதி ஒருத்தர் வருவார். அந்த 100க்கு அதிபதி ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன். அப்போ ஆண்டவர் வந்து அவருடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு சொல்லுவார், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள் அப்படின்றார். அப்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு கூட இந்த 100க்கு அதிபதி வந்து சேர்ந்துருவான், அங்கே வருவான் அப்படிங்கிறார். அப்போ இதிலிருந்து பார்க்கும்போது இது ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிற ஒரு காரியம். லாசரு அங்கே தான் போனார். ஆபிரகாம் ஏற்கனவே அங்கே இருக்கிறாரு. லாசரு இப்போ அங்கே போயிட்டார். ஐஸ்வர்யவான் மரித்தான். தேவதூதர்கள் வரல, ஒன்றும் நடக்கலை. ஆனால் இவன் போய் சேர்ந்த இடம் பாதாளம் என்று வேதம் தெளிவாக சொல்லுது. இந்த ஐஸ்வர்யவான் போய் சேர்ந்த இடம் பாதாளம். இப்போ பாதாளத்தில் போய் இருக்கிற அந்த ஐஸ்வர்யவான் பார்க்குறாரு, தன் கண்ணுக்கு எதிரே தூரத்தில் நேராகவே பார்க்குறாரு. லாசரு அங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ நல்லா கவனிக்கணும், பாதாளத்துக்கு போனதான இந்த ஐஸ்வர்யவான் எப்படி நேருக்கு நேர் அந்த இடத்துல லாசருவை பார்க்க முடிஞ்சது? பாதாளத்தில் கிடக்கிறதானே இந்த ஐஸ்வர்யவான் எப்படி ஆபிரகாமை பார்க்க முடிஞ்சது? இல்லை, யோசிச்சு பார்க்கணும். அப்போது ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போனார். இவர் வந்து நரகத்துக்குரிய மனுஷன். இவருக்கு தேவதூதர் வரல, ஒன்று வரல. அப்படி அதுவும் பாதாளத்தில் வேதனைப்படுகிற போதுன்னு போட்டிருக்கு. அந்த வேதனை உள்ள இடத்துல இருக்கிற இந்த ஐஸ்வர்யவான் எதிரில் லாசருவை பார்க்க முடியுது, ஆபிரகாமையே பார்க்க முடியுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க, பாதாளத்தில் தான் இருக்கிறாங்க. ஐஸ்வர்யவானும் பாதாளத்தில் தான் இருக்கிறாரு, லாசருவும் பாதாளத்தில் தான் இருக்காரு, ஆபிரகாமும் பாதாளத்தில் தான் இருக்காரு. அந்த பாதாளத்திலே ஆனால் பிரிவினைகள் இருக்கிறது. உங்களுக்கும் எங்களுக்கும் பெரும் பிளப்பு உண்டாயிருக்கிறது என்றார். பார்த்தீங்கன்னா 26வது வசனத்தில், லூக்கா 16:26 ஆபிரகாம் சொல்றாரு, அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கும் கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கு நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றார். கண்ணாத பார்க்கலாம், நேர் எதிராக தான் இருக்குது. ஆனால் இங்கிருந்து ஆசைப்பட்டு அங்கேயும் போக முடியாது, அங்கிருந்து ஆசைப்பட்டு இங்கேயே வர முடியாது. ரெண்டுக்கு நடுவில் ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. கண்ணால் பார்க்கலாம், ஒரே இடம்தான், கண்ணால் பார்க்கலாம். ஆனால் அவர்கள் கடந்து போக முடியாதபடி ஒரு பெரும் பிளப்பு வச்சிருக்குது. ஒரு பக்கம் நிம்மதியாக இளைப்பாறுகிற ஒரு இடம், அந்த பாதாளத்தில் ஒரு பகுதி நிம்மதியாக இளைப்பாறுகிற ஒரு இடம். அங்கே தான் ஆபிரகாம் இருக்கிறாரு, லாசருவும் அங்கே தான் கொண்டு போய் விடப்பட்டிருக்காரு. அந்த இடம் வந்து பாதாளம் தான், ஆனால் அது நிம்மதியாக இளைப்பாறுகிற ஒரு இடமா இருந்திருக்குது. அடுத்ததாக அந்த பிளப்புக்கு இந்த பக்கம் பெரிய கேப், இந்த சைடு இதுவும் பாதாளம் தான். ஆனால் இங்கே இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் கொடிய வேதனை, அக்கினி ஜுவாலையின் வேதனை அவளை தகிக்குது. அங்கே இருக்கிறவங்களுக்கு அது எதுவுமே இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு வியூ கிடைச்சிருக்கும், பாதாளம் என்றால் என்ன. அப்போ இந்த பாதாளம், இதுதான் பழைய ஏற்பாட்டிலே பாதாளம். இந்த பாதாளத்தை தான் பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. இந்த பாதாளத்தின் மேல்தான் அதிகாரத்தை பிசாசு வைத்திருந்தான். புரியுதுங்களா? இந்த பாதாளத்தின் மேல் தான் அதிகாரத்தை பிசாசு வச்சிருந்தான். அதனால தான் இயேசு கிறிஸ்து மரித்த
மரித்து உயிரோடு எழுந்த பிறகு இப்போ யோவான்கிட்ட சொல்லும் பொழுது மரணத்திற்கும் பாதாளத்துக்கு உரிய திறவுகோல்களை இப்போ நான் உடையவராக இருக்கிறேன். முதல்ல கிடையாது. இந்த அதிகாரம் கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வரைக்கும் அது பிசாசின் இடத்தில் இருந்தது. பாதாளத்தின் மேல் அதிகாரம் அவங்க கையில் தான் இருந்துச்சு. மரித்த ஆத்துமாக்கள் எல்லாம் பாதாளத்துக்கு தான் போனாங்க. பழைய ஏற்பாட்டை பொறுத்த மட்டிலே யாரும் மரணத்தை இன்பமாய் ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாதாளத்துக்கு போனாங்க. ஆனால் அங்கே போகும்போது அவங்களுக்கு இளைப்பாறுதல் இருந்துச்சு. ஆனால் அந்த பாதாளம் முழுவதும் பிசாசின் ஆளுகையின் கீழ் இருந்துச்சு. ஆனால் அவனால் தேவ பிள்ளைகள் ஒன்று செய்ய முடியாது. ஆனால் அவன் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. மரணம் அவன் கையில் இருந்துச்சு, பாதாளம் அவன் கையில் இருந்துச்சு. சரி, அப்போ இதுக்கு இன்னும் நம்ம ஆதாரத்தை நம்ம காட்டணுமே இல்லையா? இன்னும் பைபிள் இருக்கு, இன்னும் ஆதாரம்லாம் இருக்குது. இந்த பாதாளத்தின் அதிகாரம் அவன் மேல் இருந்தது என்பதற்கு ரொம்ப தெளிவான ஒரு ஆதாரத்தை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். 1 சாமுவேல் 28வது அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 28வது அதிகாரம். இங்கே பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடக்குது. சவுல் ராஜாவாக இருக்கிறாரு. அப்பொழுது சவுலுடைய வாழ்க்கையின் கடைசி காலம் இது. சவுல் என்றைக்கு தாவீதுக்கு பெயர் வந்ததாக பார்க்கிறாரோ அன்னையிலிருந்தே தாவீதை காய்மகாரமாய் பார்த்து தாவீதை கொல்லுகிறதே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரே நோக்கமாக இருந்துச்சு. கடைசியில் அவர் ராஜ்யபாரத்தை கவனிக்கலை, இதே தான் செஞ்சுட்டு இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை கடைசியில் ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ மிகப்பெரிய ஒரு பெரிய யுத்தம் பெலிஸ்தர்களுக்கு நடுவிலே வருகிறது. அந்த யுத்தத்திலே இப்போ சவுலுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துறதுக்கு தேவ மனுஷர்கள் இல்லை. சாமுவேலும் மரணம் அடைச்சிட்டார். சாமுவேல் உயிரோடு தான் வச்சு சாமுவேல்கிட்ட போய் பேசி கர்த்தருடைய காரியத்தை விசாரிக்கலாம். ஆனால் என்றைக்கு அமலேக்கியருடைய விஷயத்திலே சாமுவேல் வேதனைப்பட்டார், சவுல் கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைவேற்றலன்னு பார்க்கும்போது, இது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் வருது. அதுக்கு பிறகே சாமுவேல் சவுலை சந்திக்கிறதை நிறுத்திட்டார். அப்போ தேவனுடைய வார்த்தை சவுலுக்கு கிடைக்கல. இந்த யுத்தத்தை எப்படி செய்யறது, கர்த்தரிடத்தில் விசாரிக்கலாம் என்று ஆசாரியர்களை வைத்து அல்லது பல விதத்திலே அவர் விசாரிக்க போனாலும் கூட ஆண்டவர் எந்த விதத்திலையும் இந்த சவுலுக்கு மறு உத்தரவு கொடுக்கவே இல்லை. அதான் பார்க்கும்போது 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊரிமிலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. இல்லையா? 6ஆம் வசனம் தெளிவாக சொல்லுது. சொப்பனத்திலேயே கர்த்தரை ஒன்று சொல்லலை, தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் ஒன்று சொல்ல மாட்டேங்கிறாரு, மற்றும் ஊரிமின் மூலமாக எஸ் நோ அப்படி கூட ஆண்டவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, ஒரு காரியத்தை கூட சொல்லவே இல்லை. ஏன்னா சவுலை கர்த்தர் புறக்கணிச்சிட்டார், அவட பேசுறதை கர்த்தர் நிறுத்திட்டார். சாமுவேலும் இப்போ இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சவுல் தடுமாறுகிறார். சவுல் ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது தேசத்தில் இருந்த குறி சொல்லுகிறவர்கள், அஞ்சனம் பார்க்கிறவர்கள், அதாவது மாயவித்தை மந்திரம் செய்கிறவர்கள், ஆவிகளோடு தொடர்புடையவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாத்தையும் தேசத்தை விட்டு வெளியேற்றி இருந்தார். எல்லாத்தையும் வெளியே துரத்தி இவர் தேசத்தை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இப்போ பார்க்கும்போது சவுலுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கல அப்படின்னு வந்த உடனே சவுல் இந்த இடத்துல தடுமாறுகிறான். என்ன செய்யறான், என்ன செய்யறது தெரியல. இந்த யுத்தத்துக்கு நம்ம என்ன செய்யறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. வேற வழி இல்லாமல் அஞ்சனம் பார்க்கிறவரிடத்திலே குறி சொல்லுகிறவர்கள், ஆவிகளோடு பேசுகிறவர்கள், அவங்க மூலமாக வாங்கிலும் ஏதாவது ஒரு பதில் கிடைக்குமான்னு தேட வேண்டிய நிலைமைக்குள் சவுல் வேற வழி இல்லாமல் தள்ளப்பட்டு விட்டார். அப்படி தள்ளப்பட்ட பிறகுதான் இப்போ சவுல் போறார். 7ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள்.
அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோட கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீனிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வர செய் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை குறி சொல்லுகிறவர்கள் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே. என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன? அந்த பெண் பயப்படுறான். ஆனால் சவுல் என்று தெரியாது, வேஷம் மாறி போயிருக்கிறான். அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழுப்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன், சாமுவேலை எழுப்பி வர பண்ண வேண்டும் என்றான். புரியுதுங்களா? சாமுவேலை எழுப்பி வர பண்ண வேண்டும். இந்த இடத்திலே சாமுவேலை எழுப்பி வர பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது யோசிக்கணும். சாமுவேல் தேவனுடைய மனுஷன். ஒரு அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை கேட்கிறார், சாமுவேலை நீ எழுப்பி வர பண்ணணும். இந்த பகுதி ஒரு டிபேட்டுக்குரிய காரியம். நிறைய பேர் சாதிப்பாங்க, ஒரு குறி சொல்லுகிற பெண் எப்படி தேவ மனுஷனாகி சாமுவேலை எழுப்பி வர பண்ண முடியும்? இது சாமுவேலே கிடையாது, இது வேற ஏதோ வஞ்சிக்கிற ஆவின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுகிறேன், இது வஞ்சிக்கிற ஆவி கிடையாது, ஒன்றும் கிடையாது. உண்மையாகவே சாமுவேல் தான். இது வஞ்சிக்கிற ஆவியெல்லாம் கிடையாது. நிறைய உதாரணம் இருக்குது, ஆதாரம் இருக்குது. நல்லா பார்க்கணும். இந்த பாதாளத்திலே இருந்த சாமுவேல் இப்போ எங்கே இருந்தார்? ஆபிரகாம் பாதாளத்தில் இருந்தான்னு பார்க்குறோம் இல்லையா? ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா பாதாளத்தில் ஐஸ்வர்யவான் இருக்கிற இடத்துல நேரில் எதிரில் தான் ஆபிரகாம் இருந்தார். ஆபிரகாமே பாதாளத்தில் இருக்கும் பொழுது சாமுவேலும் நிச்சயமாக அங்கே இருக்கிறார், அங்கே இருந்தார் என்பதற்கு நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு உதாரணத்தை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 42வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கிற பாருங்க. ஆதியாகமம் 42:38. இந்த இடத்துல இன்னொருத்தர் பாதாளத்தில் நான் காட்டுறேன் பாருங்க. அதற்கு அவன், அதாவது யாக்கோபு எங்க இருக்கிறார் பாருங்க, எங்க போவேன்னு சொல்ல. அதற்கு அவன், என் மகன் உங்களோட கூட போவதில்லை, அவன் தமையன் இறந்து போனான். அதாவது யோசேப்பு இறந்து போயிட்டான்னு தெரியாம சொல்றார் யாக்கோபு. அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியாய் இருக்கிறான், அதாவது பென்யமீன். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான். யாக்கோபு என்ன அறிக்கையிடுறார் பார்த்தீங்களா? நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள். யாக்கோபு வாயில் என்ன வார்த்தை வந்துச்சு பார்த்தீங்களா? நான் மரித்து பாதாளத்துக்கு போவேங்கிறார் யாக்கோபு. பென்யமீனும் இறந்து போயிட்டான்னா அதை தாங்க முடியாது, நானும் மரிச்சிருவேன், மரித்து பாதாளத்துக்கு நான் போவேங்கிறேன். இப்போ புரியுதா உங்களுக்கு? யாக்கோபு எவ்வளவு தெளிவாக சொல்றாரு பார்த்தீங்களா? இப்போ கவனிப்போம், இந்த சாமுவேல் சம்பவத்துக்கு வருவோம். இந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ இந்த விஷயத்துக்கு வருவோம். அப்போ இந்த பாதாளம் என்பது பிசாசின் கரத்தில் இருந்ததுன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கிறேன். பழைய ஏற்பாடு வரைக்கும், அதாவது கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வரைக்கும். அப்போ அந்த பாதாளத்திலே பார்க்கும் பொழுது ஆபிரகாம் அங்கே எதிராக இருந்ததாக ஐஸ்வர்யவான் சொல்றதை பார்க்குறோம். அடுத்தது யாக்கோபு தான் மரணத்திற்கு பிறகு பாதாளத்துக்கு போவேன் அவர் வாயினால் அறிக்கையிடுகிறத பார்க்கிறோம். ஆபிரகாம் அங்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது. லாசரு தேவதூதரால் கொண்டு போய் ஆபிரகாம் இருக்கிற இடத்துல விடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அப்போ தேவதூதரை கொண்டு போய் ஆபிரகாம் இருக்கிற இடத்துல இறக்கி விட்டுருக்கிறாங்க அப்படின்னா பாதாளத்தில் இறக்கி விட்டுருக்கிறாங்க. ஆனால் பாதாளத்தின் 2 பிரிவுகள் இருக்கிறது. ஒன்று வேதனை உள்ள இடம், இன்னொன்று வேதனை இல்லாத இடம். ஆனால் மொத்தத்தின் கட்டுப்பாடு பிசாசின் இடத்துல இருக்குது. இப்போ இந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ பிசாசின் ஆவியினால் இவள் செயல்படுகிறவள். இவள் கையிலே இவள் ஆளுகை செய்கிற, இவள் தொடர்பு கொள்ளுகிற அந்த ஆவிகள் பாதாளத்தின் ஆவிகள். பாதாளத்தின் மேல் அதிகாரம் உள்ள அந்த லூசிஃபரோடு இவளுக்கு தொடர்பு இருக்கிறது. ஆகையினாலே பாதாளத்தோடு இவளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயின் மூலமாக பெண்ணுக்கு பாதாளத்தோடு தொடர்பு கொள்ள முடியும். ஏன்னா இவள் அந்த ஆவிகளோடு தான் இவள் தொடர்பில் இருக்கிறார்.
இப்பொழுது சொன்ன உடனே அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள்? அந்த ஆவிகளோடு தொடர்பு கொண்டு பாதாளத்தில் இருக்கிற சாமுவேலை எழுப்பி வர அவள் செய்கிறாள். பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனம், எழுப்பி வர யாரை எழுப்பணும்? சாமுவேல் எழுப்பி வர படம்னு சொன்ன உடனே அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில், நான் சொல்ற வார்த்தை மட்டும் நல்லா கவனிச்சுட்டே வாங்க, ஏன்னா இது ஒரு விமர்சனத்துக்குரிய வேத பகுதி. நிறைய பேர் சாமுவேலை கிடையாது சாதிப்பாங்க. அது தவறு என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன், உங்களுக்கு தெளிவாக புரிந்துங்க. அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் போட்டிருக்கு பைபிள்ல. உண்மையிலேயே அது சாமுவேலை இல்லாமல் இருந்தால் பைபிள் பொய் சொல்ற இடம் கிடையாது. பைபிள் 100% உண்மையாய் சொல்லுகிற இடம். புரியுதுங்களா? பைபிள் 100% உண்மை. அது ஒருவேளை சாமுவேலை இல்லாமல் ஒரு வஞ்சிக்கிற ஆவியாய் இருந்தால் பைபிள் என்ன போட்டிருக்கு தெரியுமா? அந்த ஸ்திரீ அந்த ஆவியை கண்ட மாத்திரத்தில் போட்டிருக்கும். சாமுவேலை போல இருந்த அந்த ஆவியை கண்ட மாத்திரத்தில். ஏன்னா பைபிள் பொய் சொல்லாது. பைபிள் 100% உண்மை சொல்லுகிற புத்தகம். ஆனா பைபிள் என்ன போட்டிருக்கு? சாமுவேலைன்னு தான் போட்டிருக்குது, ஒரு ஆவியின்னு போடல. அது கண்டிப்பா வேற ஒரு ஆவி கிடையாது, வஞ்சிக்கிற ஆவி கிடையாது. வஞ்சிக்கிற ஆவின்னு போட்டிருக்கோம் பைபிள்ல. ஆனா சாமுவேல் மனுஷன் மட்டும் 100% அந்த சாமுவேல் தான். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர் தான் சவுலாச்சுதே என்றாள். சாமுவேலை பார்த்த உடனே இவளுக்கு புரிஞ்சிருச்சு, சாமுவேல் எழும்பி வந்தாரு அப்படின்னா நிச்சயமா இந்த மனுஷன் சவுலா தான் இருக்கணும். அவள் யூகித்து விட்டாள். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். தேவர்கள், அசுத்தாவிகள் கிடையாது, தேவர்கள். அவ ஏன் தேவர்கள் சொல்றானா, இவங்க எல்லாரும் பாதாளத்தில் இருந்தாலும் இவர்கள் பரிசுத்தவான்கள், நரகத்தின் ஆவிகள் அல்ல. பாதாளத்தில் இருந்தாலும் இவங்க பரிசுத்தவான்கள். அதனாலதான் அவன் தேவர்கள்ங்கிறார். தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். சாமுவேல் என்னைக்குமே ஒரு சால்வை போர்த்தி கொண்டிருப்பது அவருடைய காஸ்டியூம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் கூட அமலேக்கியருடைய விஷயத்திலே சவுல் எல்லாத்தையும் சர்வ சங்காரம் பண்ணாமல் போகும்பொழுது சாமுவேல் வருத்தத்தோடு சவுலை விட்டு விலகி போகும்போது அவன் சால்வை பிடித்து இழுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது கிழிந்து போயிட்டுன்னு பார்க்கிறோம். அப்போ சாமுவேல் சொல்லுவார், ராஜ்யபாரம் கிழிக்கப்படும். சாமுவேல் எப்பயுமே ஒரு சால்வை போத்தி இருப்பது அவருடைய அடையாளம். அதைத்தான் இந்த பெண் அப்படியே பார்க்குறான் இல்லையா? அந்த ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வை போர்த்தி கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழுப்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுல் அவர் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகங்கொணிந்து வணங்கினான். அவன் தோற்றத்தை அவளுக்கு மட்டும் தெரியுது. அவன் பார்த்து சொல்றா, அந்த தோற்றத்தை அவளுக்கு சாமுவேல் நல்லா தெரியாது, சவுலுக்கு சாமுவேலை தெரியும். அவள் அந்த தோற்றத்தை விவரிக்கிறா. ஒரு வயசான மனுஷன் சால்வை போத்தி இருக்கிறார், ஆனால் அது இவளுக்கு சாமுவேல் இப்படிதான் இருப்பான்னு அவளுக்கு தெரியாது. அதை விவரித்த உடனே சவுலுக்கு புரிஞ்சிருச்சு சாமுவேல் தான். உடனே சாஷ்டாங்கமாய் விழுந்து அந்த இடத்துல சாமுவேலை பணிந்து கொண்டுகிறான். சவுல் கண்ணுக்கு சாமுவேல் தெரியல. இப்போ மீடியா மூலமாக தான் பேசுது, இந்த பெண் தான் பேசுகிறா. ஆனால் இந்த இடத்துல சவுல் விழுந்து பணிந்து கொண்டுகிறான். பணிந்து கொண்ட உடனே சாமுவேல் பேசுகிறார். சாமுவேல் சவுலை நோக்கி, நல்லா பாருங்க 15ஆவது வசனத்தில் 2வது ஆதாரம். அந்த ஆவி சவுலை நோக்கின்னு போடல, புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. சாமுவேல் சவுலை நோக்கின்னு போட்டிருக்கு. பைபிள் என்னைக்குமே போய் சொல்லாது. பைபிளில் சாமுவேல்னா அது சாமுவேல் தான். அது ஒரு வஞ்சிக்கிற ஆவினா வஞ்சிக்கிற ஆவி. இது சாமுவேல். 2வது ஆதாரம் பார்த்தீங்கன்னா, சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டார். நான் இங்கே இளைப்பாறிட்டு இருக்கிறேன். பாதாளத்தில்
அங்கே பரலோகத்துக்குரியவர்கள் பரிசுத்தவான்கள் பாதாளத்தில் இருந்தாலும் அவர்கள் இருக்கிற இடம் இளைப்பாறுகிற ஒரு இடமா இருந்துச்சு. ஆனால் துன்மார்க்கர் அதே பாதாளத்திலே வேதனையோடு இருந்தாங்க. பரிசுத்தவான்கள் இளைப்பாறுகிறவர்களாக இருந்தாங்க. இதுதான் வித்தியாசம். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அதான் கேட்குறாரு, என்னை கலைத்தது என்ன என்று கேட்டார். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தீர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார், அவர் தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களிலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை, ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றார். அதற்கு சாமுவேல், மூணாவது தடவை மென்ஷன் பண்றாரு. அதற்கு சாமுவேல், மூணாவது முறை சாமுவேல் சாமுவேல் மென்ஷன் பண்ணி வேதம் சொல்லிட்டே வருது பாருங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும் பொழுது நீ என்னிடத்தில் கேட்பானே. இந்த இடத்துல பாருங்க, இவர் யாரோடு தன்னை கனெக்ட் பண்றாரு பாருங்க. சாமுவேல் வேதம் சொல்லுது, மூணாவது தடவை சாமுவேல் சொல்லுது மூணாவது தடவை சாமுவேல் சொல்லிவிட்டு அவர் பேசுற வார்த்தை பாருங்க, தன்னை யாரோடு அவர் இணைத்துக் கொள்றார் பாருங்க. கர்த்தர் உன்னை கைவிட்டு இருக்க இல்லையா, கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும் பொழுது நீ என்னிடத்தில் கேட்பானேன். கர்த்தரே உனக்கு விரோதமாயிட்டாரு, அப்ப நான் உனக்கு விரோதி தான். நான் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறவன். கர்த்தர் உனக்கு விரோதமாய் சத்துருவா இருக்கும் போது நீ என்கிட்ட எதுக்குப்பா வந்த? நான் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறவன். கர்த்தர் உன்னை வெறுக்கிறார், நான் உனக்கு பதில் சொல்ல முடியாது. கர்த்தர் உன்னோடு பேச மறுக்கிறார், நான் எப்படி கூட பேச முடியும்? கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டேங்கிறார், அப்ப நான் எப்படி உனக்கு மறு உத்தரவு கொடுக்க முடியும்? அதான் சொல்றார். எவ்வளவு தூரம் அந்த வைராக்கியம் அப்படியே ஜீல் வருது பாருங்க. இது நாலாவது ஆதாரம். கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும் பொழுது நீ என்னிடத்தில் கேட்பானேன். அடுத்தது, கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகி தாவீதுக்கு கொடுத்து விட்டார். கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே, புரியுதுங்களா? இது நீங்க பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியேங்கிறார். 15ஆம் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு அந்த வசனத்தை அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்ன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. படிச்சை காட்டிடுறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனிச்சுட்டே வாங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் அப்படிங்கிறார். அடுத்தது பாருங்க, 26வது வசனத்திலிருந்து, சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். போகும்படி சாமுவேல் திரும்புகிற பொழுது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிற்று. பார்த்தீங்களா, அது சால்வை வருது பாருங்க இங்கே. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேல் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றார். இந்த 28ஆம் வசனத்தில் சொல்றதை திருப்பி படிக்கிற பாருங்க. கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் அப்படின்னு 1 சாமுவேல் 15:28 இருக்குது. சாமுவேல் உயிரோடு இருக்கும்போது சொன்னது, அதை அப்படியே இங்கே மென்ஷன் பண்றார் பாருங்க. இங்கே 1 சாமுவேல் 28:17, கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே, 15:28 சொன்னது போல கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகி தாவீதுக்கு கொடுத்து விட்டார். இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? என்னை கொண்டு அப்ப சொன்னார், அதை அப்படியே திருப்பி ரிப்பீட் பண்றார். அன்னைக்கு சொன்னதுதான் இப்ப உனக்கு செஞ்சுட்டாருப்பா, அந்த டைம் வந்துருச்சு, உன்கிட்ட இருந்து பிடுங்குற நேரம் வந்துருச்சு. நீ கர்த்தருடைய சொல் கேளாமலும்
அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கரத்தை தீர்க்காமலும் போனபடியினால், எங்க மென்ஷன் பண்றாரு பாருங்க, அமலேக்கு விஷயத்தை திரும்பி கொண்டு வராரு. போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாய் செய்தார். அன்னைக்கு நான் சொன்னேன், அன்னைக்கு அமலேக்கு விஷயத்தில் சரியில்லாம போனேன், அன்னைக்கு நான் சொன்னேன், அந்த காரியத்தின் விளைவு தான் இப்ப இப்படி நடந்துட்டு இருக்குது. எவ்வளவு தெளிவாக கனெக்ட் பண்றாரு. கர்த்தர் உன்னுடைய ஜனமாகி இஸ்ரவேலையும் பெலிஸ்தீர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இதுதான் ஹைலைட். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகி இஸ்ரவேலையும் பெலிஸ்தீர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தியர் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றார். நாளைக்கு நீங்க என்னோடு கூட இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றார். இது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 31ஆம் அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே சவுல் இறந்து போகிறதை நம்மால் பார்க்க முடியும். 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்திலே 4, 5, 6 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சவுலுக்கு விரோதமாக யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனை கண்டு நெருக்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபொழுது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோடு கூட செத்து போனான். அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷனும் ஒருமிக்க செத்து போனார்கள். அப்படியே நடக்குது பாருங்க. அங்க சொன்னது 28ஆம் அதிகாரத்திலே அவர் சொன்னது அப்படியே நடக்குது. கர்த்தர் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலையும் பெலிஸ்தீர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். சவுலும் அவருடைய 3 குமாரர்கள் செத்து போவாங்கன்னு சொல்றாரு. அதே போல சவுலும் அவருடைய 3 குமாரரும் செத்து போனாங்க. எப்ப அப்படின்னு சொல்றாரு, என்னோடு இருப்பீர்கள்ங்கிறாரு. அந்த வார்த்தையை தான் கவனிக்கிறேன், என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தீர் கையில் ஒப்பு கொடுப்பார். சாமுவேல் தேவனுடைய மனுஷன். சவுல் சொல்ல போனால் தற்கொலை செய்து மடிந்து போன மனுஷன். பட்டயத்தை நட்டி அது மேல இவனை விழுந்து தற்கொலை பண்றான். அப்போ யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு தற்கொலை பண்ணின மனுஷனும் ஒரு பரிசுத்தவானும் எப்படி ஒரே இடத்துல இருக்க முடியும்? ஆனால் சாமுவேல் சொல்றார், நாளைக்கு நீயும் உன் குமாரனும் எல்லாரும் என் கூட இருப்பீங்கன்றார். அதே மாதிரி அடுத்த நாள் எல்லாரும் செத்தாங்க. அடுத்த நாள் எல்லாரும் பாதாளத்துக்கு வந்துட்டாங்க. பாதாளத்தில் வந்த பொழுது எங்க இருந்திருப்பாங்க? சாமுவேல் அது இளைப்பாறுகிற இடத்துல இருக்கிறாரு. சவுலும் அவருடைய குமாரரும் இந்த ஐஸ்வர்யவானை குறித்து சொன்னார் பார்த்தீங்களா, அந்த வேதனை உள்ள இடத்திற்கு இவங்க போய் மாட்டிட்டாங்க. ஆனால் 2 பேரும் பாதாளத்தில் தான் இருக்காங்க. இப்ப புரியுது அவளுக்கு? பாதாளம் என்பது பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. அதனாலதான் குறி சொல்லுகிற ஆவியை கொண்ட பெண்ணால் பாதாளத்தில் இருந்த சாமுவேலை வெளியே கொண்டு வர முடிஞ்சது, அவரோட பேச முடிந்தது. சாமுவேல் வந்து லிட்டரலா திரும்ப 3 தடவை சாமுவேல் என்ற வார்த்தை பைபிள்ல வருது. 2வது அவர் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறதை பத்தி எவ்வளவு வைராக்கியமே பேசுறாரு. ஏற்கனவே அவர் உயிரோடு இருந்த வார்த்தைகளை திருப்பி மென்ஷன் பண்றாரு. அதே மாதிரி நடக்குங்கிறாரு. அப்படி நடந்தும் போச்சு. இதுக்கு மேல இது சாமுவேல் தான் என்பதற்கு வேற என்ன ஆதாரம் தேவை? புரியுதுங்களா? பாதாளத்தில் இருந்த 100க்கு 100 சாமுவேல் தான், வேற யாருமே கிடையாது. அப்ப பழைய ஏற்பாட்டை பொறுத்த மட்டிலே பரிசுத்தவான்களும் பாதாளத்துக்கு தான் போயிருக்கிறாங்க. ஏன்னா பாதாளம் பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. அதனாலே எல்லாரும் அங்கதான் போனாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அவர் சிலுவை மரணத்தின் போதுதான் அந்த பாதாளத்தின் மேல் இருந்த அதிகாரத்தை பிசாசின் கையிலிருந்து இயேசு கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டார். அதைத்தான் மென்ஷன் பண்றார். இப்போ அந்த மரண நேரத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவை மரண நேரத்தில் நடந்த இன்னொரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே இன்னொரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன்.
3ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம் அல்ல, 3ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் 18, 19, 20 3 வசனங்களை படிக்கிறேன், கவனிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18, 19, 20. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, பாதாளத்துக்கு கொண்டு போறதுக்கு இல்லை, தேவனிடத்தில் சேர்க்கும்படி. இப்போ பாருங்க, சிலுவை மரணத்துக்கு பிறகு கிறிஸ்துவ எங்க கொண்டு போறாரு? நம்மளை கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு பிறகு எவனும் பாதாளத்துக்கு போக மாட்டான். அதுக்கு பிறகு தேவனிடத்தில் தான் போறாங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களை நிமித்தம் ஒரே தடவை பாடுபட்டார். அவர் பாவங்களை சுமந்து மரித்தது எதுக்காக தெரியுமா? இப்பொழுது மரிக்கிறவர்களை பாதாளத்துக்கு விடுறதுக்கு அல்ல, தேவனிடத்தில் சேர்க்கிறதுக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு வரைக்கும் எல்லாரும் அவங்களுடைய பாவத்தோடையே செத்தாங்க. பாவத்துக்கு பரிகாரி வரல, பரிகாரம் செய்யப்படலை, சிலுவை மரணம் சம்பவிக்கல. பாவத்தோடையே செத்ததுனால எல்லாரும் பாதாளத்துக்கு போயிட்டாங்க. ஏன் பாதாளத்துக்கு போனாங்கன்றதுக்காக ரீசன். சாமுவேலா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், அவங்களுடைய பாவம் நிவர்த்தி செய்யப்படாமலே மரித்திருக்கிறாங்க. ஏன்னா சிலுவை மரணம் சம்பவிக்கல, பாவ பரிகாரம் நடக்கல. அதனாலே அவங்க பாவத்தோடு மரிச்சதால் ஆட்டோமேட்டிக்கா பாவத்தின் அதிபதியா இருக்கிற பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போனாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து பாவத்திற்கு பரிகாரம் பண்ணிவிட்டதுனாலே, பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டதுனாலே, அதுக்கு பிறகு மரிக்கிறவர்கள் அவங்க பாவத்தோடு மரிக்கல, அவங்க பாவங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு விட்டதுனாலே அவர்கள் பாதாளத்துக்கு போக மாட்டாங்க, தேவனிடத்தில் போய் சேர்றாங்க. அதுதான் சொல்றாரு. அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களை நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சத்திலே அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டு ஆவியிலே சாகல, சரீரம் தான் செத்துச்சு. மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் எங்க போறாரு? அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஒரு கூட்ட ஆவிகள் காவல்ல இருக்குது, பிசாசு சிறையில வச்சிருக்குது, சிறைப்படுத்தி வச்சிருக்குது. இவர் ஆவியிலே சிலுவையிலே மரித்த உடனே இவருடைய பாடி சிலுவையிலே தொங்கிட்டு இருக்குது. ஆனால் இவருடைய ஆவி நேராய் எங்க போகுது? பாதாளத்துக்கு போகுது. இயேசு கிறிஸ்து நேர பாதாளத்துக்கு போறார். போய் அங்கே காவலில் பிசாசு அவன் காவல் காத்து கொண்டு இருக்கிறான். எல்லா பரிசுத்தவான்களிலும் அத்தனை பேருடைய ஆவிகளையும் அவன் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறான். அங்கு நேரம் என்டர் ஆயிட்டார் இயேசு கிறிஸ்து. காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அங்க போய் நான் சிலுவையிலே பாவங்களை உங்கள் எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்து விட்டேன் என்று இயேசு கிறிஸ்து அங்கே போய் பிரசங்கிக்கிறார். அப்ப அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த பொழுது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். அப்போ அந்த இடத்துல இதுக்கு ஒரு ஒப்பனை ஒரு காரியம் சொல்லப்படுது. எப்படின்னா, அங்க 2 விதமான கூட்டம். ஒன்று கீழ்ப்படியாமல் போன கூட்டம், இன்னொன்று கீழ்ப்படிந்த நோவாவின் குடும்பத்தை போல இருக்கிற 8 பேர் கொண்ட கூட்டம். 2 கூட்டமும் பாதாளத்தில் இருக்குது. அப்ப போய் அங்க பிரசங்கித்து கீழ்ப்படிந்த ஆத்துமாக்களை பாதாளத்தை விட்டு வெளியே பரதீசுக்குள் ஆண்டவர் கொண்டு வருகிறார். புரியுதுங்களா? பாதாளத்தின் மேல் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்டு பரிசுத்தவான்களை அந்த பாதாளம் என்ற இடத்திலிருந்து பிரித்து பரதீசு என்கிற ஒரு புதிய இடத்திற்கு கொண்டு வரார். இது பூமியிலே காணப்பட்ட ஏதேனுக்கு ஒப்பானது. பூமியிலே ஏதேன் தோட்டம் எப்படி இருந்துச்சு பைபிள் விவரிச்சிருக்கு இல்லையா? அதற்கு ஒப்பானது தான் பரதீசு. ஏதேன் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சம் இருந்தது, தேவனுடைய பரதீசின் மத்தியிலே ஜீவ விருட்சம் இருக்கிறது என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்றார். அப்படி என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏதேன் தோட்டத்தை போல் ஆண்டவர் ஒரு அருமையான பரதீசை உண்டாக்கி அந்த பரதீசிலே பரலோகத்திற்கு செல்ல வேண்டிய, நியாய தீர்ப்புக்கு பிறகு பரலோகத்திற்கு செல்ல வேண்டிய அந்த ஆவிகளை அந்த பரதீசினை கர்த்தர் இளைப்பாற பண்ணி கொண்டிருக்கிறார். அதனாலதான் கள்ளனுக்கு சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அங்கதான் பவுலும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்க போய் தான் அவன் ரகசியங்களை அறிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். பரதீசு இன்னைக்கு நிறைய பேர் இந்த பரதீசுக்கு தான் ஆண்டவர் சிலரை ஆவியை கொண்டு போகிறார்.
பரதீசுக்கு பவுல் போனது போல சிலர் போகிறதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பரலோகம் அல்ல, பரதீசு. இன்றைக்கு எல்லாவற்றின் மேலும் இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருக்கிறது. மரணத்தின் மேல் அதிகாரம், பாதாளத்தின் மேல் அதிகாரம், பரதீசின் மேல் அதிகாரம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். அதனாலே இந்த வெளிப்படுத்தல் 1:18 சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சகல அதிகாரம் படைத்தவர். இனி நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் ஏற்கனவே சுமந்து மரித்து விட்டபடியினால் இந்த நாட்களிலே கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மரணத்தை சந்திக்கிறவர்கள் சந்தோஷத்தோடு மரணத்தை சந்தித்து சந்தோஷமாய் தேவனிடத்தில் கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள். கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அவர் சிலுவையில் நம்முடைய பாவத்தை மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நம்ம மரிக்கும் பொழுது பாதாளத்துக்கு அல்ல, தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறோம். அதுதான் முக்கியம். ஸ்தேவான் மரிக்கும் போது என்ன நடந்துச்சு? வேதம் நல்ல தெளிவாக சொல்லுது. அவர் மரிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையும் இயேசுவானவர் அவர் வலது பார்சத்தில் எழுந்து நிற்கிறதையும் நான் காண்கிறேன் என்றார். பரலோகம் அவருக்கு திறக்கப்பட்டது. என் ஆவியை உன் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நேராக தேவனிடத்துக்கு போறார் ஸ்தேவான். அப்படிதான் புதிய ஏற்பாட்டு மரணம் அப்படிதான். ஏன்னா சிலுவை மரணத்துக்கு பிறகு எல்லாம் மாறிடுச்சு. ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை சிலுவை மரணத்தில் நமக்காக செய்திருக்கிறார். இந்த கிறிஸ்துவை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள், அவரோடு கூட நெருங்கி வாடுங்கள், பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு வாடுங்கள். இந்த உலகத்திலே நம்மளுக்கு மரணமும் ஒரு இன்பமான அனுபவம். இந்த உலகத்தில் கண்ணை மூடும் பொழுது நம்மை படைத்த தேவனாகி கர்த்தரிடத்திலே நாம் போய் சேருகிறோம். இதைவிட பாக்கியமான ஒரு வாழ்க்கை எதுவுமே இல்லை. நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட ஒரு மிகப்பெரிய ரகசியம், ஆவிக்குரிய உலகத்தில் ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை நாம் அறியும்படி கர்த்தர் கிருபை செய்தார். எவ்வளவு பெரிய ஒரு சத்தியம் இது! மறைவானவைகளை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். ஆண்டவர் வெளிப்படுத்தாமல் இவைகளை அறிவது சாத்தியமில்லை. தேவ பிள்ளைகளே, நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஆண்டவர் வேதத்தின் மறைப்பொருட்களை உங்களுக்கு தருகிறார். கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் வெளிப்பாடு உள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவருடைய வழிகளில் நடந்து தேவ ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு எப்பொழுதும் பாத்திரவான்களாய் காணப்படுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் இந்த நாளிலும் கூட எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு கூட நீங்கள் இருந்து எங்களுக்கு இந்த மறைவானவைகளை சொல்லிக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி முடி கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. தேவரீர், நாங்கள் அறிந்து கொள்ளுகிற வேத வசனத்தின் ரகசியங்களை நாங்கள் கை கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்து கொள்ளுங்க அப்பா. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.